மகரம் ராசி. ஸோ மகரம் வந்து நெறைய பேர் ஷேர் பண்ண மெசேஜ்லாம் பார்த்தேன். ரொம்ப பாசிட்டிவா ஷேர் பண்ணீங்க. வெரி வெரி அ என்ன சொல்றதுன்னு தெரியல எனக்கு. ரொம்ப ஹேப்பியா தான் இருக்கு. ஏன்னா நெறைய பேர் குடுத்துருக்கீங்க. இந்த மாரி சேஞ்சஸ் வந்துட்டே இருக்கு. ஹோப் ஸோ. இனிமேல் லைஃப் மாறிடும் அப்படின்னு நம்புறோம் அப்படின்னு நெறைய பேர் ஷேர் பண்ணிட்டீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கண்டிப்பா மாறும். மாற்றம் இல்லாத வாழ்க்கையே வந்து நிச்சயமா கிடையாது. ஸோ மகரம் 2025 ஏப்ரல் மாதம் சார்ஜ் எடுக்கிறார் சனி. சனி வந்து உங்களுக்கு 3 ஹவுஸ்ல 7 சனி கம்ப்ளீட்டா முடிஞ்சதுன்னு நினைச்சேன். நெறைய பேர் இந்த வாக்கியம், திருக்கணிதம் குழப்பம்லாம் வேண்டாம். நான் வீடியோல எண்ணியும் கிளாரிட்டி குடுத்துட்டேன். சனி மீனத்தில நுழைந்து விட்டார். ஸோ சனி மீனத்தில இருக்காருன்னு சொன்னா, மகரத்தை விட்டு விலகி விட்டார். 7 சனி இஸ் ஓவர். பாசிட்டிவா இருக்கு. அதுக்காக சனி தான் உங்க ராசிநாதன். அவரே உங்கள விட்டு விலகுனது நான் சந்தோஷப்படணும்னு சொல்லல. பட் 7 சனி வந்து ஒரு சோதனையான நேரம். அந்த சோதனையான நேரம் விலகிடுச்சுன்னு அர்த்தம். இனிமேல் நீங்க அந்த சோதனைக்கு உட்படுத்தி இருக்காரு இல்லையா? என்னென்ன சோதனை எப்படிலாம் நீங்க ரியாக்ட் பண்ணீங்க? நீங்க எப்படி ஃபேஸ் பண்ணீங்க? நீங்க எப்படி வந்து அத வந்து ஹேண்டில் பண்ணீங்க? அத பேஸ் பண்ணி ரிசல்ட்ஸ் இப்ப வர ஆரம்பிச்சுரும். அதுதான் அந்த சனி குடுக்குற சோதனை. அதிலேருந்து வரக்கூடிய பலன்கள். கன்ஜங்ஷன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. 3 ஹவுஸ்ல எல்லாமே வந்து மல்டிபிளா கன்ஜங்ஷன் ஆயிருக்கு. இந்த கன்ஜங்ஷன்ஸ் பார்க்கும்போதும் சரி, பரிவர்த்தனா செய்யும்போதும் சரி, செவ்வாயுடைய பார்வையும் ரொம்ப நல்லா இருக்கு. மெயினா ஜாப்ல மகரம் ஏப்ரல் மாதம் 2025 ஜாப்ல ஒரு சேஞ்சஸ் வேணும், ஒரு சான்ஸ் வேணும். வி ஆர் ட்ரையிங் வெரி ஹார்ட். வி வாண்ட் ரிசல்ட்ஸ் அப்படின்னா, அது வந்து இந்த மாதத்துல உங்களுக்கு கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிய குடுத்துரும். யாருக்காவது வந்து லக் வேணும், எனக்கு வந்து லக் ஃபேவர் பண்ணணும். இதுக்கு மேல எனக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள், அவமானங்கள்லாம் இருக்கக்கூடாதுன்னு நெனச்சீங்கன்னா, அதுக்கும் இப்ப நேரம் ரொம்ப அருமையா இருக்கு. இது வந்து உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் சைன். மகரம் ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் அப்படின்னு நான் எடுத்தேன்னா, அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் வந்து உங்களுக்கு இந்த முறை நீங்க நெனச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு அந்த வளர்ச்சி இனிமேல் வேகம் எடுக்கும். இதுவரைக்கும் வெறும் கடன், டிப்ரிசியேஷன் தான் எல்லாம் நெனச்சீங்கன்னா, இனிமேல் எல்லாமே உங்களுக்கு ஒரு அப்லிஃப்ட்மென்ட் அண்ட் அப்ரிசியேஷன் வர ஆரம்பிச்சுரும். ஸோ டெஃபினட்டா 2025 ஏப்ரல் இதான் உங்களுடைய மார்க் பண்ணி வச்சுங்க. திஸ் இஸ் த மந்த். இது வந்து ஒரு ரீபர்த் எடுக்கிற மாரி. ஒரு மறுஜென்மம், மறுபிறவி மாரி. உங்களுக்கு இனிமேல் வந்து ஒரு சோர்ஸ் ஆஃப் குட் எனர்ஜி வர ஆரம்பிச்சுரும். அது வந்து முதல்ல அதோடைய இன்ஃப்ளூயன்ஸே வந்து உங்களுக்கு என்னன்னா, கை நெறைய பணம், அதுக்கேத்த வாய்ப்பு, ஆப்பர்ச்சுனிட்டி. திறமை இருக்கலாம், உங்களுக்கு வந்து ஸ்கில் இருக்கலாம், டேலண்ட் இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். பட் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி சந்திக்கணும் இல்லையா? அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அது வந்து 2025ல உங்களுக்கு இந்த ஏப்ரல்ல ஸ்டார்ட் ஆகுது. பாசிட்டிவா இருங்க.